Hi friends, welcome to chandra'skitchen. இன்னைக்கு நம்ம ஒரு சத்தான கருப்பு உளுந்து இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து ஒரு கடாயில கருப்பு உளுந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கருப்பு உளுந்தை நம்ம அதிகமாக உணவில் சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்துக்கும் போது நம்மளுடைய இடுப்பு எலும்புகளுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. இப்போ இது வந்து நல்லா வறுபடட்டும். இந்த கருப்பு உளுந்தை வந்து நல்லா சிம்மில் வச்சு நல்ல ஒரு வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இந்த கருப்பு உளுந்து இட்லி பொடி வந்து பார்த்திங்கன்னா வெறும் இட்லிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் சாதத்தில் போட்டு கூட கலந்து சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் நீங்கள் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கூட இந்த பொடி போட்டு கலந்து சாப்பிடலாம். இப்போ நல்லா இதை வறுத்துக்கலாம். இப்போ உளுந்து வந்து நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் வேர்க்கடலை பருப்புக்கு பதில் கடலை பருப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து வேர்க்கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா சூடானதும் இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இது வந்து ஓரளவுக்கு சூடாகிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். அடுத்துதான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல வாசனையாக இருக்கும். உங்களுக்கு சாதத்தில் போட்டு சாப்பிடும்பொழுது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் 1/2 ஸ்பூன் மிளகும் சேர்த்து இதை வறுத்துக்கிறேன். இப்போ இது சிவக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காரத்துக்காக ஒரு 10லேருந்து 12 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கல் உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம எண்ணெய் சேர்க்காம தான் வறுக்கிறோம். இப்போ காஞ்ச மிளகாவும் உப்பும் நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். ஒரு 4 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம ஒரு 10 பல் பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இது வந்து சிம்மில் வச்சு வதக்குங்க. இதில் இருக்கிற அந்த ஈரப்பதம் எல்லாம் போகணும். உங்களுக்கு வந்து நம்ம கருப்பு உளுந்து பொடியில் வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இதை நல்லா வந்து செவக்க வறுத்துக்கோங்க. இப்போ பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா செவந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்சரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற கருப்பு உளுந்தை எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பூண்டையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்த எல்லா பொருளையும் மிக்சரில் சேர்த்தாச்சு. இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயமாக இருந்தால் நீங்கள் எண்ணெயில் பொரித்து அதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம். இப்போ நம்மளுடைய கருப்பு உளுந்து பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த கருப்பு உளுந்து இட்லி பொடியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.